மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் டெல்லிபாபு, தேனி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட தேனி மாவட்ட விவசாயிகளுடன் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். குறிப்பாக முதலமைச்சருக்கு என்னுடைய ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கடந்த 9ஆம் தேதி இனாம் நிலம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு புதிய அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 கிராமங்களில் உள்ள இனாம் நிலங்களை கோயில் நிலங்கள் என்று தவறாக சித்தரித்து கடந்த காலத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அது கோயில் இனாம் நிலங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அதிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நீண்ட காலமாக விவசாயம் செய்து வருகிறார்கள், குடியிருந்து வருகிறார்கள், வியாபாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் இனாம் நிலம் என்றாலே கோயில் நிலம் என்கிற ஒரு தவறான புரிதலில் குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள், RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த நிலங்களை எல்லாம் கோயில் நிலங்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவுகளை பெற்று மக்களுக்கு எவ்வளவு இடையூறுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் கடந்த காலத்தில் இந்துத்துவ அமைப்புகள் செய்திருக்கிறது. இப்போதும் அப்படி பல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் என்பது இப்போது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் 4 கிராமங்களில் உள்ள இனாம் நிலங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது 4 கிராமத்திற்கு என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற இனாம் நிலங்கள் வசிக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனி ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்ததில் மிக முக்கியமான விஷயம், இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி மிக மோசமான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக களக்காடு முண்டந்துறை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வனங்களில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் வெளியேற்ற வேண்டுமென்று மிக மோசமான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் சாதாரண சிவில் சமூக மக்களுக்கு எதிராக ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய துணை இராணுவ படையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இத்தகைய உத்தரவு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. சாதாரண சிவிலியன்களுக்கு எதிராக துணை இராணுவ படையை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் நீதிபதிகள் சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவற்றையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமுல்படுத்தப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 35,000 குடும்பங்களுக்குத்தான் பட்டா என்பதே வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டம் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் திமுக அதிமுக 2 கட்சிகளும் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். 2 முதலமைச்சர்களிடத்திலேயும் நான் நேரடியாக பலமுறை வன உரிமை சட்ட அமலாக்க சம்பந்தமாக வற்புறுத்தியிருக்கிறேன். ஆனால் அது அந்த நேரத்திற்கு சில மலைகளில் பட்டா வழங்கப்பட்டதை தவிர இதனால் பயன்பெற வேண்டிய எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பணி என்பது தமிழ்நாட்டில் நிறைவேறவில்லை. தேனி மாவட்டம் வருசநாடு, கடமலைக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 98 கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பதட்டம் தேனி மாவட்டம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். 2வது, வன உரிமை சட்டம் 2006 பழங்குடியினர் மற்றும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தினருக்கு அந்த சட்டத்தில் உள்ள சரத்துக்களின் அடிப்படையில் அனைத்து பயனாளிகளுக்கும் வன உரிமையும் நில உரிமையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயத்தை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி 2வது, விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கும் பட்டியல் சாதி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு பறைச்சேரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இந்த பறைச்சேரி என்கிற பெயரை நீக்க வேண்டும், வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று
அந்த கிராம மக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். நானே அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்று மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்கிறார் மாற்றலாம் என்று சொல்லி ஆர்டிஓ பரிந்துரை செய்திருக்கிறார். கிராம ஊராட்சி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. இவ்வளவு அனுப்பியதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசினுடைய ஆவணங்களில் அந்த பறைச்சேரி என்பது நீக்கப்பட்டு வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று மாற்றுவது என்பது ஒரு சாதாரணமான சின்ன வேலை. ஆனால் அது கூட அந்த சிறிய வேலையை கூட கடந்த 15 ஆண்டு காலமாக செய்யாமல் அந்த மக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். நீ இந்த எந்த ஊரா அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு ஊரை சொல்ல முடியுமா? வெளியே நான் இந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அதை ரொம்ப கவனமாக முதலமைச்சர் அவர் கேட்டார். அநேகமாக உடனடியாக அந்த பறைச்சேரி என்கிற பெயரினுடைய கிராமத்தினுடைய பெயரை மாற்றுகிற நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கோம். மூன்றாவது வடக்கு அச்சம் தவிழ்த்தான். ஏற்கனவே அச்சம் தவிழ்த்தான் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். அந்த ஊராட்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பறைச்சேரி என்கிற கிராமம் இருக்கிறது. அந்த கிராம ஊராட்சியே வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று மாற்ற வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை பரிந்துரை செய்திருக்கிறார். ஆகவே இங்கே வருவாய் நிர்வாக ஆணையர் ஒரு உத்தரவு போட்டால் முடிகிற விஷயம். ஆனால் அது கூட இது இரண்டாவது. மூன்றாவது, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணீர் விநியோகிக்கிற உரிமையை சூயஸ் என்கிற பிரான்ஸ் கம்பெனிக்கு ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் என்பது ஆட்சியை விட்டு போகக்கூடிய நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சூயஸ் நிறுவனம் கடந்த 4-5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பிரான்ஸ் நிறுவனம் ஏற்கனவே பொலிவியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தண்ணீர் விநியோகம் செய்து அதில் ஏழை மக்களுக்கெல்லாம் தண்ணீர் வழங்காமல் தண்ணீர் விநியோகத்தை தடுத்து நிறுத்தியதனுடைய விளைவாக கட்டணம் கட்டலன்னு சொல்லி அந்த மக்களே பெரிய எழுச்சி ஏற்பட்டு அந்த கம்பெனியை அடித்து விரட்டினாங்க. அப்படிப்பட்ட கம்பெனியிடம் இப்போது சேலம் மாநகராட்சியினுடைய நீர் விநியோக உரிமையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதில் சாதாரண ஏழை எளிய மக்கள் உட்பட இணைப்புக்கும் 25 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. இப்போ 25 வருஷத்தில் அவன் எவ்வளோ கட்டணம் ஏற்றுவான், என்ன பராமரிப்பான், எதுவும் தெரியாது. அதனால் குடிதண்ணீர் என்பது குடிதண்ணீர் விநியோகம் என்பது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர தனியார் அதுவும் பன்னாட்டு கம்பெனிகளை ஒப்படைப்பது என்பதை ஏற்கவே முடியாது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த மிக முக்கியமான இந்த 4 மாவட்ட விவசாயிகள், பழங்குடி மக்கள், அதே மாதிரி சேலம் மாநகர மக்களுடைய குடிநீர் உரிமை, இந்த விருதுநகர் மாவட்ட மக்களுடைய அந்த கிராமத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்தோம்.